டாக்டர் ஆன் கால் ப்ரானிக் அக்குபஞ்சர் சலாவுதீன் வாகாப் சார் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை. டாக்டர், ஒவ்வொரு நாளுமே காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி ஷேர் பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன ப்ரெஷர் பாயிண்ட் சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஒரு மாறுதலாக ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு பதிலாக ஒரு ஆரோக்கிய குறிப்பு ஹெல்த் டிப்ஸ் ஒன்று சொல்லுவோம். பொதுவாக டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு காமன் விஷயம் இல்லையா? டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்ச உடனேவே டாக்டர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நாமளாகவே சில முடிவுகளுக்கு வந்துடுவோம். லைஃப் டைம் வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கணும், இனிப்புகள் சாப்பிடக்கூடாது, மெடிக்கேஷன் வந்து வாழ்நாள் வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம மனசில் ஆழமாக பதிந்து போன ஒன்று. நம்ம அக்யூபஞ்சர் விஞ்ஞானப்படி நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு 12 ராஜ உறுப்புகளுக்கு ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட உறுப்பு அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்தில் அதிகமான சக்தியோடு செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 9 AM to 11 AM நம்முடைய மண்ணீரல் ஸ்ப்ளீனோட பீக் எனர்ஜி ஃப்ளோ டைம். இந்த நேரத்தில் நாம் உணவு சாப்பிடாமல் இருந்தால் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்பை வராமலே தடுத்து கொள்ள முடியும். ஒரு கால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அந்த நோயை வந்து அவங்க கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணும்போது இதனுடைய பயனை வந்து நாம் அடைய முடியும். ஸோ மார்னிங் 9 to 11 வந்து நாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிட்வீன் 7 to 9 அது வந்து ஸ்டமக்கோட நேரம். ஸோ சாதாரணமாக நம்ம ஒரு 8-8:30க்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஓகே, பொதுவாக இப்போ இருக்க பிஸியான லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்தது பசி ஏற்படும். சின்ன ஸ்நாக்ஸ் வந்துட்டு 10 o'clock மேலே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு தரக்கூடிய விஷயம் ஸோ டாக்டர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ 9 to 11 சாப்பாடு சாப்பிட்றத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டா ப்ராப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு டாக்டர். அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து முதல் நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வேப்பட்டிலிருந்து கும்பன் பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வாகாப் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், எனக்கு 42 வயசு ஆகுது. அதாவது ரொம்ப நான் டெய்லர் வேலை செய்கிறேன். இடுப்பு அப்படி உட்காந்துட்டே இருக்கிறது இல்லைங்களா? அது ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுவோம். ஆனால் இப்பெல்லாம் வந்து ரொம்ப உடம்பு டயர்டாகவே இருக்குது. ஆக்டிவாக இருக்க முடியல. இடுப்பு ரொம்ப வலிக்குது. என்ன செய்கிறேன்னு சொன்னீங்க? டெய்லரா? டெய்லரா. ஓகே. ரொம்ப அசதியாக டயர்டு ரொம்ப. வாக்கிங்லாம் ட்ராக்கிங் போக ஆனால் உடம்பு 2 நாளைக்கு போனால் மறுநாள் பற்ற வேண்டியது. ஒரு நாள் கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு 3 நாளைக்கு எழுத முடியல. ரொம்ப டயர்டாகி போய் அதாவது நம்ம யூரின் போகும்போது எரிச்சல எரியுது. ஒரு டைம் ஓகே தானாகவே வருது. இப்போது அடிக்கடி நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா தொழில் சார்ந்த பாதிப்புகள் நமக்கு வந்து நிச்சயமாக இருக்கும். அந்த பாதிப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த தொழிலை நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா அது வந்து நம்முடைய வாழ்வாதாரம், சர்வைவல். அதனால் நம்ம செய்கிற தொழிலுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுமோ அதை தவிர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும். இது வந்து எல்லா தொழிலுக்கும் பொருந்தும். உதாரணமாக இப்போ நீங்கள் டெய்லராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 நேரம் உட்காந்து அந்த மிஷினில் ஒர்க் பண்ணும்போது சில பாதிப்புகள் ஏற்படும். அதே போல் ஐடி செக்டார்ஸில் சிஸ்டம் முன்னால் உட்காந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் வரும். அதே போல் பஸ் டிரைவர், ஒரு ஃபர்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அந்த தொழில் சார்ந்த பாதிப்புகளை வந்து நாம் நிச்சயமாக தவிர்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பலவிதமான பாதிப்புகள் தொடர்ந்து சொல்கிறதால நேரில் வந்து ஒரு டாக்டரை பார்த்து ஒரு பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணி உங்களோட எனர்ஜி லெவல்ஸில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பர் அட்வைஸில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் வேணால் நீங்கள் இந்த LI11 சொல்லி நான் ஒரு இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு புள்ளி, டானிஃபிகேஷன் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கேன். நம்ம கையினுடைய முழங்கை மடிப்பிரகை விளிம்பில் இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியில் நீங்கள் 2 கையிலையும் அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க. ஒரு ஜென்ரல் சப்போர்ட் இருக்கும். பட் நேரில் வந்து நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஃபைரோஸ் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன, நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வாகாப் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம்.
குட் மார்னிங் டாக்டர். யா குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. என் பேர் ஃபைரோஸ், வயசு 24 ஆகுது டாக்டர். ம் தலை அப்பப்போ மறுத்து போயிடுது டாக்டர். அதுவும் நைட் டைம்ல படுக்கும்போது தலை அப்பப்போ மறுத்து போயிடுது. ஒரு சென்ஸும் இருக்க மாட்டேங்குது. டச் பண்ணாலும் இல்லை, ரொம்ப ரொம்ப இதாகும் போது நான் கொட்டி கூட பார்க்குறேன், என்னடா ஒன்றுமே இதாக மாட்டேங்குது, கொட்டி பார்க்குறேன், கிள்ளி பார்க்குறேன், எந்த சென்ஸுமே இருக்க மாட்டேங்குது டாக்டர். அது அப்பப்போ இது மாதிரி ஆயிடுது. அது ஏன் எவ்வளோ தெரியல. நேரத்துக்கு அந்த மறுத்து போன தன்மை இருக்குமா? அது அப்படியே இருக்கு டாக்டர். அது மாதிரி இருக்கும்போது தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னே தெரியலங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. இது அது என்னடா இது மாதிரி ஆகுது நானும் எப்படி எப்படியோ பண்ணி பார்க்கறேன், ஒண்ணுமே இதாக மாட்டேங்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? தூக்கமே வராம. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் டாக்டர். குழந்தைங்க இருக்காமா? இருக்கு, 2 பசங்க இருக்காங்க. நார்மல் டெலிவரியா? நான் 2மே நார்மல் டெலிவரி தான் டாக்டர். இப்போ வந்து 2வது பேபி பிறந்ததுல இருந்து பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்துச்சு. அது போய் காமிக்கிறப்ப நீர் கட்டி இருக்குன்னாங்க. ம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரியாகல. அவங்க சொன்னாங்க இல்ல ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காங்க, நீங்க ஹஸ்பண்ட் வந்த அப்புறம் வாங்க நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் வர வேண்டிய இந்த பிரச்சனைக்கு ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல டாக்டர், எதுவும் எடுக்கல. அவங்க சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்த அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ உங்களுக்கு வருதா ரெகுலரா வருதான்னு மட்டும் பாருங்கன்னாங்க. ரெகுலரா இப்பவும் இர்ரெகுலரா தான் இருக்குது. ஹஸ்பண்ட் இன்னும் வரல அப்ராட்ல இருந்து. ஓகே. அவங்க ஏப்ரல்ல வரதா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கல டாக்டர் இதுக்கு இப்போ எதுவும். உங்களுக்கு பீரியட் வந்து இர்ரெகுலராக எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ வருஷமாக இருக்குது? 1 இயரா இருக்கு டாக்டர். இப்போ இந்த பேபி டெலிவரி, செகண்ட் பேபி டெலிவரி ஆனதுல இருந்தா இருக்குது. இடையில ஒயிட் டிஸ்சார்ஜஸ் மாதிரி தொல்லைகள் இருக்காமா? ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு டாக்டர், ஆனா இப்ப இல்ல. நடுவுல முதல்ல இருந்துச்சு, இப்ப இல்ல அதெல்லாம். இப்போ நீங்க சொல்ற இந்த தலையில மறுத்து போன உணர்வு, இன்னும் சொல்ல போனா கழுத்து பகுதியில கூட ஏதாவது வலிகள் இருக்கா? ஆமா டாக்டர், கழுத்து பகுதியும் அப்படியே மறுத்து போயிடுச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, டெஃபினட்டா நீங்க அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க தாராளமா இப்போ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களோட யூட்ரஸ் எனர்ஜி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா சைக்கிள்ஸ் மாறிடுச்சு அப்படின்னாலே உங்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது கூடவே கேல் பிளாடர் பித்தப்பையுடைய சக்தியும் உங்களுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மறுத்து போன உணர்வுக்கு வந்து கேல் பிளாடர் பித்தப்பை வந்து ஒரு முக்கியமான காரணம். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், டைம் பீயிங் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்து அந்த LI11 அப்படிங்கிற டானிஃபிகேஷன் பாயிண்ட், GB43 அண்ட் UB67 அப்படின்னு 2 பாயிண்ட், அது நம்ம கால் விரலுக்கு இடையிலையும் சுண்டு விரல் வெளிப்பக்க நெகக்கன்லேயும் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்னோட காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப்பில் அந்த பிக்சர்ஸ் வேணால் அனுப்பித்தரேன். இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, இதுலேயே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பட் நீங்கள் நோனா வந்து மாதவிலக்கு 1 வருஷமாக இர்ரெகுலராக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் டெஃபினட்டாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. ஏன்னா சின்ன வயசு, இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 வருஷம் உங்களுக்கு கர்ப்பப்பை சரியாக இயங்கணும், மாதவிலக்கெல்லாம் ரெகுலராக வரணும். அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், ஃபேமிலியை கவனிக்க முடியும், குழந்தைங்களெல்லாம் நல்லா வளர்க்க முடியும். ஸோ என்ன, இப்போ நீங்கள் இங்கே சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து குழந்தைய வளர்க்குறதுனால உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சுலபமாக எளிமையாக பெரிய செலவுகள் இல்லாமல் தீரக்கூடிய ஒன்று. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு மிக பொருத்தமானது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க, ஞானவேலுங்க என் பேர். அப்படியா, ஓகே சார். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க. உங்களோட வயது, உங்களோட பாதிப்பு என்ன, நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். என்னோட வயசு வந்து 36ங்க. ம் இந்த வயிற்று பிரச்சனை வந்து வயிற்றுலனா ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் 4 டைம் இது மாதிரி வயிற்றால போயிட்டே இருக்கு. சாப்பிட்ட உடனே போகிறீங்களா? ஆமாம் சார், ஏதாவது எது சாப்பிட்டாலும் உடனே வெளியில் போகிறது மாதிரி இருக்கு. சரி, எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குது? இப்போ ஒரு 3 வருஷமாவே இருக்கு சார். ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அதுக்கு? இது பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அப்புறம் இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அப்படியே நின்றுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டோம்னா உடனே திருப்பி. என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? சார் என்ன வேலை செய்கிறீங்க? இந்த டைல்ஸ் வேலை சார். டைல்ஸ் போடுற வேலையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி, அதாவது இந்த சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்படியே அதை அலட்சியப்படுத்த வேணாம். சரிங்க சார், சரிங்க. பொதுவாக வயிறு ஜீரணம் தொடர்பான பாதிப்புகளுக்கு வந்து நாம் மருந்துகள் மூலமாக நிவாரணம் தேடுறதை விட
மருந்தில்லாத சிகிச்சை முறைகள் வந்து ரொம்ப சிறந்தது. ஏன்னா அதுக்கு நாம் சாப்பிட்ற மருந்துகள் கூட ஒரு சைடு எஃபெக்டை, ஒரு ஆஃப்டர் எஃபெக்டை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு டாக்டரை நேரில் பார்த்து ஒரு ப்ராப்பர் அட்வைஸோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு செட்டில் ஆகிடும். ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு அந்த டைஜஸ்டிவ் பவரே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்றதுனால கடினமான உணவுகள், குறிப்பாக வந்து காரமான உணவு, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, அப்புறம் ரொம்ப ஸ்பைசி மசாலா உள்ள உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் வயிறு எதை ஏற்றுக்கொள்ளுமோ, எந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு சிரமம் இருக்காதோ, விரைவாக ஜீரணமாகும், அந்த மாதிரி மென்மையான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பீரியடுக்கு அப்புறமா கொஞ்சம் மாடரேட்டாக நீங்கள் உங்களோட டயட்டிங் ஸ்டைலை மாற்றிக்கலாம். சரிங்க சார். சரிங்க சார், தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் சலாவுதீன் வாஹப் வந்திருக்காரு. அக்யூபஞ்சர் முறைகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், எதுக்கெல்லாம் தீர்வு சுலபமாக கிடைக்கும்ன்றது பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஷண்முகம், பாண்டிச்சேரி மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இருக்காங்க, பேசலாம். சரிங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், பொண்ணு இப்போ படிச்சுன்னு இருக்காங்க, +2 படிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து சரமறையே கொட்டினே இருக்கு சார். நினைச்சா முடி நம்ம பண்ணாக்க ரொம்ப கொட்டுது. பொதுவாக பண்ணலாம் சார். அதான் சார், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் முடி உதிர்றது அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து பாதிப்பு இருக்கும். அந்த யூட்ரஸோட அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் முடி உதிர்தல் வந்து ஒரு இண்டிகேஷன். ரெண்டாவது, அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிளில் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கலாம். நீங்கள் அவங்களோட அம்மாகிட்ட சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல ரூல் அவுட் பண்ணிக்கங்க. அக்யூபஞ்சர் மூலமாக இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்கவும் முடியும். சரி, குழந்தைக்கு உங்கள் மகளுக்கு வந்து அந்த மென்சுரல் சைக்கிள் ரெகுலராக இருக்கா, இடையில வெள்ளைப்போக்கு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் இப்போ செய்யணும். அப்போ தான் அந்த பிள்ளையோட எதிர்காலம், நாளைக்கு ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குழந்தைய கருத்தரிக்கிறது, குழந்தையினுடைய நார்மல் டெலிவரி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இந்த நிலையில் தான் நீங்கள் அந்த சிகிச்சையை செய்ய முடியும். இதே கண்டிஷனில் நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் ஒரு திருமணத்துக்கு பிறகு வந்து பிரச்சனைகள் அதிகமான பின்னால் சிகிச்சை எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த வயசில் பொதுவாக முடிவுறுதல் இருந்தால் இது ஒரு நிச்சயமான காரணமாக இருக்கலாம். ஸோ இதை முதல்ல நீங்கள் ரூல் அவுட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மாரியப்பன் மேடம், பேர் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் 2 கேள்வி சார். பாப்பாவுக்கு 18 வயசு ஆகுது சார். இப்போ இந்த இது ஃபிக்ஸ் வந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுது சார். என்னது சிஸ்டர்? ஃபிக்ஸ். ஆமாம் சார். ஃபிட்ஸ். ஓகே. ஃபிக்ஸ் அந்த இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒர்க் வந்துச்சு, இப்போ 2 வருஷத்துக்கு ஒர்க் வந்துச்சு. இப்போ நைட்டு தூக்கத்தில் ஒர்க் வந்துச்சு சார். மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கா. குழந்தை பிறந்து 14 வயசுல தான் முத ஃபிட்ஸ் வருதா? ஆமாம். குழந்தைலாம் வரல, 18 வயசு தான். ஆமாம். இல்லை, அதான் புரியுது எனக்கு. அதான் குழந்தைக்கு உங்கள் மகளுக்கு வந்து இப்போ 18 வயசு. ஆமாம், 4 வருஷத்துக்கு முன்னே தான் முதல் வலிப்பு வந்துச்சு, அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஓகே, என்ன படிக்கிறாங்களா? காலேஜ் படிக்கிறாங்க. சரிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? மாத்திரை சார், ஸ்கேன் எடுத்து எம்ஆர் ஸ்கேன் எடுத்தோம். லேசாக அந்த மூளையில் சின்ன அதிர்வு இருக்குன்னு சொல்லி 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டா ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் இந்த குற்றாலம் ஒரு குளிக்க கூட்டு போனால் அங்கே குளிரில் நைட்டு ஒர்க் வந்துச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம். மாத்திரை எடுத்துட்டீங்களா? இல்லை, மாத்திரை சாப்பிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் 2 வருஷமா வரவே இல்லை. இப்போ நைட்டு எனக்கு தூக்கத்திலே வந்துச்சு, லேசாக தொட்டவுடனே அது நின்றுச்சு. சரிங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த ஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூபங்க்சரில் நான் கூட உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த Do26, இந்த மேல் உதட்டில் மூக்குக்கு கீழே இருக்கிற ஒரு புள்ளி, இந்த புள்ளியில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஃபிட்ஸ் வந்து இம்மீடியட்டாக கண்ட்ரோல் ஆகும். நம்முடைய கால் பாதத்தில் இன்னொரு புள்ளி இருக்குது, K1, கிட்னி 1 அப்படின்னு சொல்லி. இந்த 2 புள்ளியை நீங்கள் பயன்படுத்தலாம்.
ஃபிட்ஸ் வராத நேரத்தில் கூட நீங்கள் அந்த பாயிண்டில் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஃபிட்ஸ் வர்றதையே நம்ம வலி இருக்கா சார்? மாத்திரை சாப்பிட்டே இருக்கல, அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை, அதை சொல்ல வரேன், அதை தவிர்க்கலாம். ரெண்டாவது, இந்த மாத்திரைகளை வந்து எவ்வளோ சீக்கிரம் நாம் குறைச்சி நிறுத்த முடியுமோ அதுக்கான முயற்சி செய்யணும். ஏன்னா இப்போ 18 வயசு அப்படின்னும் போது நாளைக்கு ஒரு திருமணம், தாம்பத்திய வாழ்க்கை, குழந்தை தரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடும்போது பாதிக்கும். இப்போ நீங்கள் ஃபிட்ஸ் இருக்கும்போது இந்த மருந்தை நிறுத்தவும் முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. டைம் பீயிங் ஃபிட்ஸ் வரும்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸை பயன்படுத்துங்க. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கோர்ஸ், ஒரு குறைஞ்சது ஒரு 6 வாரம் நீங்கள் எடுத்த பிறகு இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற மருந்துகளை வந்து கிராஜுவலாக குறைச்சி நிறுத்தலாம். அந்த டாக்டரோட அட்வைஸ் படியே அதை செய்யுங்க. ஸோ இதை செய்துட்டிங்கன்னா பெண்ணோட எதிர்காலம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். திருமண வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி அந்த பெண்ணோட எதிர்காலத்தை திட்டமிட்டு இப்போ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்துக்குங்க. தொடர்ந்து இதுக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் வந்துடும். அதுதான் சார் சொல்கிறேன். அது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்ததால தானே இப்போ உங்களுக்கு அந்த மாத்திரையிலேயே இருக்கிறதுனால வராமல் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சரி சரி சரி. அந்த மாத்திரையை நல்லா நீங்கள் இருக்கும். தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த பெண்ணுக்கு வந்து வேறு சில பாதிப்புகள் ஏற்படுறதை நம்ம தவிர்க்க முடியாது. சரி சரி சரி. ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்ஸும் வராது, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற மருந்தையும் கிராஜுவலாக படிப்படியாக அந்த டாக்டரோட அட்வைஸ் படியே குறைச்சி நம்ம நிறுத்தலாம். ஓகேவா? சார் எவ்வளோ நேரம் சார் இந்த புள்ளி அமுக்கிட்டே இருக்கிறது? எவ்வளோ நேரம்? என்னங்க? அந்த அந்த புள்ளி ப்ரெஷர் பாயிண்ட் எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்னு கேக்குறாங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஷர் கொடுங்க. ஃபிட்ஸ் வரும்போது கொடுத்தீங்கன்னா அது நிற்கிற வரைக்கும் அது உடனே நின்றுடும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே ஃபிட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். சார் சொன்ன மாதிரி வார்த்தைகளை நீங்கள் டக்குன்னு குறைக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிராஜுவலாக குறைக்கணும்னா கண்டிப்பாக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முறையை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சலிமாபி பாண்டியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வாகாப் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். எஸ், குட் மார்னிங். சொல்லுங்கள். எங்கள் பாட்டிக்கு 65 வயசு ஆகுதுங்க டாக்டர். அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்குது. இப்போ என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப அப்படியே உதறது டாக்டர். ஒவ்வொரு டைம்ல அவங்களுக்கு கை ஆடினே இருக்குது, எதுவும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ டைட்டா பிடிச்சா இது பண்ணா கொஞ்சம் கம்மியாகுது. எவ்வளோ நாளாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா? அது ஒரு 6 மாசமா இருந்துச்சு டாக்டர். போய் டாக்டர் கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணதுல பிரெயின்ல ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல நரம்புல அடப்பு இருக்கு, அதனால தான் அவங்களுக்கு அப்படி இருக்குது. டேப்லெட் வந்தா சரியாயிடும்ன்றாங்க. தலைவலி அப்பப்ப தலை வலிக்குதுன்றாங்க. அது ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இப்ப சரியாகல டாக்டர். இப்ப வந்து மறுபடியும் 2 நாளா ரொம்ப கை வலிக்குது, மறுத்து போயிடுதுன்றாங்க. ஒவ்வொரு டைம் அப்படியே ஷேக் ஆகுது, கை அப்படியே நடுங்குது. லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் அப்படியே நடுங்குது டாக்டர். அவங்க உடம்புல வேற எந்த இடத்துலயும் அந்த வைப்ரேஷன் உதறல் இருக்காமா, ட்ரெமர்ஸ் இருக்கா? இல்ல டாக்டர், இல்ல வெறும் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான். ஓகேம்மா, இதுக்கு வந்து சூட்டபிள் சிஸ்டம் வந்து அக்யூபஞ்சர் தான்மா. அதாவது இப்போ பார்க்கின்சோனிசம் மாதிரி கண்டிஷனில் கூட அக்யூபஞ்சர் மூலமாக நம்ம நிவாரணம் கொடுக்க முடியுது. சரி, ரெண்டாவது தொடர்ந்து ஒரு டயபெட்டிக் பிபி ட்ரக்ஸில் இருக்கும்போது அதனுடைய விளைவாக சில பாதிப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக அவங்க பாட்டிக்கு வந்து நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். மிக விரைவான பலன் கிடைக்கும். ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு நரம்புல அடைப்பு இருக்கு, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. நடுவுல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்துட்டு இருக்கப்போ நல்லா இருந்தாங்க, எதுவும் டேப்லெட் எல்லாம் சாப்பிடாம நல்லதா இருந்தாங்க. அப்புறம் வந்து திடீர்னு டிபி வந்துச்சு டாக்டர். டிபி வந்த அப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகி இப்ப சரியாயிடுச்சு. இது ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் கியூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அக்குப்ரெஷருக்கு போகவே இல்லை. ஏன் ஏற்கனவே நீங்க அக்குபங்க்சர் எடுத்தாங்க நல்லா இருந்தாங்கன்னா சொல்றீங்க இல்லையா? அப்போ திரும்ப பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே, எதுக்கு மறந்துட்டீங்களா? அதான் அவங்க எங்க மாமா என்னடனா வேணாம் இதுலயே போலாம், அது 2 வருஷமா விட்டதால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னு அவங்க இது பண்றாங்க டாக்டர். இல்லம்மா, அதாவது எடுக்கும்போது நல்லா இருந்துச்சுன்றாங்க. அவங்களும் எங்க வீட்டுக்கு எதிர்க்கே தான் இருந்தாங்க டாக்டரும். அங்கேயே போய் எடுத்துக்கிட்டு நல்லா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. அதாவதுமா, இப்போ நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா மருத்துவ முறையுமே சிறப்பானது தான். இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிலைகளில் வந்து அலோபதி சிகிச்சையை விட சிறந்த சிகிச்சை இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆனால் எல்லா நோய்க்குமே ஒரு குறிப்பிட்ட சிகிச்சையை நாடி நம்ம போகிறது தான் தவறு.
இப்போது உலகத்தில் வந்து 200க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகளை மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எந்த நோய்க்கு எந்த மருத்துவ முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் மருத்துவ விழிப்புணர்வு. இப்போ இந்த மாதிரி நியூரோ ரிலேட்டட் டிசார்டர், இந்த ஏஜ் ஃபேக்டரில் ஒரு பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து நம்ம மருந்துகள் கொடுக்கறதோ இல்லை பரிசோதனைகள் செய்கிறதோ இல்லை ஒரு சர்ஜரி மாதிரி காம்ப்ளிகேஷனான விஷயங்களை பண்ணாமல் சிம்பிளான அக்யூபஞ்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட்லேயே பலன் கிடைக்கும்போது நம்ம அதை மேற்கொள்கிறது தானே புத்திசாலித்தனம். ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க, சில நாட்களில் அந்த பிரச்சனை சரியாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் மேடம், மணிமேகலை. ஓகே மணிமேகலை, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வாகாப் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் வந்து உங்கள் பிரகடனம் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஹலோ, சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து இந்த கெட்ட பை வந்து லைட்டாக இறங்கிருக்குன்னு சொன்னாங்க சார். அதனால வந்து ரொம்ப நாளாக அந்த வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு, மனசு வலி இருக்கும். என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 41 வயசு ஆகுது சார். எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க, உனக்கு 20 வயசு, உனக்கு வந்து 18. நார்மல் டெலிவரியாம்மா? நார்மல் டெலிவரி தான் சார். சரிம்மா. எவ்வளோ வருஷமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா? கர்ப்பப்பை அடி இறங்கி இருக்கு? 4 வருஷமா இருக்கு சார். அப்புறம் வந்துட்டு 4 வருஷமா இருக்கு. அது மாத்திரை போட்டா இது போயிடும், அப்படியே நான் நாட்டு மருந்துலயே சரி பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்புறம் வந்து உங்களோட ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம், பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்தையுமே வந்து நுரையீரல் தான் பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். சொல்லி ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்தீங்க. அந்த நுரையீரல் பாயிண்ட்னு சொல்லி கட்டாரில இருந்து 4 இன்ச்சு இறக்கி என்னமோ சொன்னீங்க சார். அந்த பாயிண்ட் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் இப்போ 2 வாரமா கொஞ்சம் வலி நின்ன மாதிரி இருக்கு சார். ஆனா வந்து இந்த சைடுல, ரைட் சைடுல வந்து லாவ்ல வந்து இந்த பித்தப்பை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைடுல வந்து லைட்டா வெயிட்டா இருக்கு சார். அந்த வெயிட் வந்து இப்போ கொஞ்சம் குறைகிற மாதிரி இருக்கும் சார். அதுதான் வெயிட்டா இருக்கு. உங்களுக்கு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயா போயிட்டுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. மோஷன் கொஞ்சம் போகாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட்டா தெரியுது சார். ரொம்ப சரிம்மா, ஓகே, நான் சொல்ற பதில் நீங்க கேட்டுக்குங்க. ஓகே சார். அப்புறம் வந்து அந்த நீங்க யூடியூப் இதுல கூகுள்ல போய் உங்களோட ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தோம் சார். அதுல வந்து அந்த நுரையீரலுக்குள்ள பையன் அப்படிங்கிறது தெளிவா தெரியல சார். அதனால அதுவும் அந்த பீரியட்ஸ் அப்ப வந்து வயிற்று வலி இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு பாயிண்ட் லோக்கல்ல காட்டுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா. நான் இந்த பாயிண்ட், ப்ரெஷர் பாயிண்ட் சொல்கிறதே ரொம்ப பயந்துக்கிட்டே தான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து தவறாக போய் நேயர்களை சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம்தான். சரி, நான் கொடுக்குற அந்த ஜென்ரல் சஜஷன் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ஒரு நார்மல் கண்டிஷனில் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணும். எல்லாமே ரிசல்ட் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் தான். பட் உங்களை மாதிரி ஒரு 4 வருஷமாக கர்ப்பப்பை அடி இறங்கி இருக்குது, அது இல்லாமல் மல்டிபிள் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னும் போது ஒரு ஜென்ரல் சப்போர்ட்டுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாமா. ஆனால் நீங்கள் டெஃபினட்டாக நேரில் ஒரு டாக்டரை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரி, உங்கள் எந்த அளவுக்கு அந்த டாலரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பாதிப்பு எவ்வளோ இருக்குதுன்றதை பார்த்து அப்போ தான் ப்ராப்பராக உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி நான் சொன்ன பாயிண்டில் ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு அதில் பலன் கிடைச்சிருக்குதுன்றதுல எனக்கு மகிழ்ச்சி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் டெஃபினட்டாக ஒரு தடவை நேரில் விசிட் பண்ணுங்கள். இங்கே வர முடியலன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல டாக்டராக பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் நேரில் ஒரு தடவை பார்க்குறது தான் நல்லது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விதமான டிப்ஸ் சொன்னீங்க. ப்ரெஷர் பாயிண்ட்டை தாண்டி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம மார்னிங் 9 to 11 சாப்பிடாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ.